இங்கே வந்து அதில் வந்து நிறையா என்னெல்லாம் முடியாது இருக்கு பேர் என்னடி சிப்லைன் இருக்கு. அப்புறம் ஜெய்ஜாண்டிக்கு இருக்கு. நிறைய ஜெய்ஜாண்டிக்கு வித்தைகள்லாம் இருக்கு. நிறைய தம்பி சொன்ன மாதிரி ஜெய்ஜாண்டிக்கு வித்தைகள்லாம் இருக்கு. அடிச்சு விடுங்க. சரி சிப்லைன் பஸ் போய் பாத்து சிப்லைன்ல எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரோம். பாத்து வந்து வாங்க. வெளிய பண்ணா வெளிய வந்து வெளியனா கம்பெனில ஒண்ணுக்கு போறது கேட்டா தந்துட்டு அதை வீடியோ எடுத்து தான் தரணுங்கிறாங்க. இந்த நியாயம் அது அங்க டிக்கெட் எவ்வளவுன்னு சொல்லிடுங்க. அதே பில் எப்பா பில் போன பில் எழுதுறதுக்கு கணக்கு கேஷ் கரெக்டா போடுறாங்க. கேஷ் எக்ஸ்பெக்ட் ஆல எக்ஸ்பெக்ட் லெவல் சனா இனி அவன் கூட்டி போ. ஓகே இப்போ நாங்க வந்து என்ன சிப்லைன் ஒன்னு ட்ரை பண்ண போறோம். சிப்லைன்னா ஒண்ணு இல்ல இந்த கம்பில அப்படி பறந்து போவாங்கல்ல இந்த இருக்குது. படத்துல எல்லாம் பாத்துருப்பீங்க நிறைய இடத்துல அப்படி சர்றன்னு அப்படி கம்பில போவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆமா இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்து போவோம். நாங்க வருவாங்களா என்ட்ரி பண்ணிக்கோங்க. மெம்பர்ஸ் இங்கே வந்து எல்லாரும் உள்ளே போகிறவங்க எல்லாம் வந்து என்ட்ரி பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ட்ரி பண்ணதுக்காக முதல்ல ஃபஸ்ட்டு நான் வந்து சைன் போட்டேன். அப்புறம் ஃபோட்டோஸ் இருக்கிறாரு அப்படி உள்ளே போகிறோம். சரி இப்போ அந்த பெல்ட்டை மாட்டி விட்றாங்க. ஓகே ரைட்டு. சரி சூப்பராக மாட்டி விட்டாங்க பெல்ட்டை. முன்புற பார்த்து மண்டே பாருங்க நல்லா விண்வெளிக்கு போகிற மாதிரி ஜம்மு கேமரா ஊற்றி கையில் வச்சுக்கலாமா? முதல் நாள் தான் பண்ணுவோம். ஆமாம் தேங்க்யூ. மேலே படிக்கட்டுல நண்பனை நானும் அப்படியே என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பராக ஏதோ பெரிய பிளேயர் மாதிரி போகிறோம். ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரியும் எங்களுக்கு எங்களை மேலே மேலே ஏறதுக்கு இவ்வளவு கரங்கி சுற்றி வச்சு இங்கேருந்து அனுப்புனீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆ அப்படின்னு போயிட்டு இறங்கி பக்கம் வரோம். ஓகே சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. ஆஹா சூப்பர் என்ஜாய், நல்ல ஒரு என்ஜாய் இருக்கு. நல்ல மூமெண்ட்ஸ் வந்து மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்ஸா இருக்கு. ஓகே சூப்பரா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. கை விட்டுங்க. சூப்பர். சூப்பர் அருமையா இருந்து நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. பக்கா.
சிப்லைனில் வந்து இப்போ நம்ம நண்பர் அருமையாக வந்து யார் அமரன் வந்து சிப்லைன் போக போகிறாரு. அவரை வந்து பக்கமாக இப்போ உள்ளே வந்து நாங்கள் போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணோம். அப்புறம் அதேமாதிரி நண்பராக என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு சிப்லைனில் என்ஜாய் பண்ணதுக்காக இது வந்திருக்கோம். அதே நம்ம பாஸ் தான் நம்ம முன்னால் ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி அனுப்பி விட்டார நண்பர். அவர் தான் அங்கே இருக்கார். போங்க, அட்ரஸ் எழுதணும் இல்லையா? என்ட்ரி போடணும். அமரனோட டீட்டெயில்ஸு ஃபோன் நம்பர்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. அமரன் என்ட்ரி போடுறாரு. ஜாக்கெட்லாம் மாட்டி விட்றாங்க. இதில் வந்து சரி கூட வந்து லாங்காக போயிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு ஒரு ஃபீல். மேல இருக்கு எப்படி இந்த பஸ் ஒரு சின்ன பேரிங் இருக்கு. கேமரா கொண்டு நம்பர் வந்து இப்போ நண்பருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஹெல்மெட்டு அப்படியே ஜாங்லி மாதிரி இருக்காரு. அப்படியே க்ளோஸாக கண்ணை பார்த்துடுங்க பாருங்க. அப்படியே ஜாங்லி நான் இது வரைக்கும் இந்த இதெல்லாம் போய் பழக்கம் இல்லை, எப்படி இருக்குன்னு தெரியல. என் நண்பர்கள்லாம் ஒன்றும் பயம்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னார். சரி அவங்க இதை பார்த்து ஆசையில் நான் போயிட்டுருக்கேன். சரி போயிட்டு வந்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே போயிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்தாலும் ஓகே இருந்தாலும் நான் கீழே பார்க்கவே இல்லை. கீழே பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும் போல இருந்தால் கேமராவே பார்த்துட்டு வந்தால அதை வந்துட்டேன். பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தம்பி வந்து நல்ல எனர்ஜிக்கான ஆள். வயசு வந்து கிலோமீட்டர் எப்படி பார்த்தாலும் அவனுக்கு ஏஜ் 23 ஆச்சுலாடி. வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வேற என்னன்னா அவனை போய் நிசாரமாக 18 வயசு கிளாடி கேட்குறீங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிதான் ஊரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். தம்பி இப்போ ஹெல்மெட் பிரச்சனை. மேலே உயரத்துலேருந்து கீழே வரதுல இந்த ஹெல்மெட் தாக்கி வைக்கலாம் பிடிக்கும். மண்டை இடிச்சிடப்படாது இதுதான் ஹெல்மெட்டு. இந்த மேலேருந்து கீழே வந்தா கஷ்டம்தான். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல சேஃப்டியாக பண்ணி விட்டுருக்காங்க. சூப்பர், என்ஜாய் பண்ணுங்க. கேம கை நீட்டு இந்த கிளப்புல சரியா? சரி ஓகே, அப்படியே என்ஜாய் பண்ணிப்போம்.